தீபாவளி பண்டிகைக்காக சொந்த ஊருக்கு செல்லும் புலம்பெயர் தொழிலாளர்களால் திருப்பூர் ரயில் நிலையத்தில் அலைமோதியது. கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ராமசாமி இணைகிறார். ராமசாமி, விவரங்கள். நிச்சயமாக பின்னலாடை நகரமான திருப்பூர் மாநகரில் அதிக அளவிலான வெளிமாவட்ட மற்றும் வெளிமாநில தொழிலாளர்கள் பணியாற்றி வருகிறார்கள். தீபாவளி மற்றும் பொங்கல் உள்ளிட்ட பண்டிகைகளுக்கு தங்களது சொந்த ஊருக்கு செல்வது இவர்கள் வாடிக்கையாக உள்ளது. இந்த நிலையில் நடப்பாண்டில் பெரும்பாலான பின்னலாடை நிறுவனங்களில் அனைவருக்கும் தீபாவளி போனஸ் வழங்கப்பட்டுள்ள நிலையில் பண்டிகையை கொண்டாட தங்கள் சொந்த ஊருக்கு செல்ல முனைப்பு காட்டி வருகின்றனர். இதன் காரணமாக திருப்பூர் ரயில் நிலையத்தில் ஏராளமான புலம்பெயர் தொழிலாளர்கள் குவிந்து வருகின்றனர். குறிப்பாக பீகார், ஒரிசா, ஜார்க்கண்ட் உள்ளிட்ட மாநிலங்களுக்கு செல்லும் தொழிலாளர்களின் எண்ணிக்கை அதிக அளவில் உள்ளது. கேரள மாநிலம் அலப்பியிலிருந்து ஜார்க்கண்ட் மாநிலம் வரை செல்லும் தன்பாத் ரயிலில் செல்வதற்காக திருப்பூர் ரயில் நிலையத்தில் அதிக அளவில் வடமாநில தொழிலாளர்கள் சென்று வருகின்றனர். இந்த கூட்டத்தை கட்டுப்படுத்தும் வகையில் 50க்கும் மேற்பட்ட ரயில்வே போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். கடந்த சில தினங்களுக்கு முன்பு தன்பாத் வரை செல்லும் ரயிலில் முன்பதிவு பெட்டியில் பயணம் செய்தவர்கள் ஏராளமான வடமாநில தொழிலாளர்கள் ஓபன் டிக்கெட் எடுத்துவிட்டு முன்பதிவு செய்த பெட்டியில் ஏறி அமர்ந்ததாகவும் உங்களுக்கு இடம் கிடைக்காத நிலை ஏற்பட்டதாகவும் கூறி சமூக வலைதளங்களில் வீடியோ ஒன்றை வெளியிட்டிருந்தனர். இந்த நிலையில் இன்று திருப்பூர் ரயில் நிலையத்தில் 10க்கும் மேற்பட்ட ரயில்வே போலீசார் மற்றும் டிக்கெட் பரிசோதகர்கள் முன்பதிவு செய்த பெட்டிகளில் உரிய டிக்கெட் இருந்தவர்களை மட்டுமே அனுமதித்தனர். மேலும் ஓபன் டிக்கெட் எடுத்தவர்களை சாதாரண வகுப்பிற்கு செல்ல ஒலிபெருக்கி மூலம் அறிவுறுத்தினர். இதன் காரணமாக சாதாரண வகுப்பு பெட்டிகளில் ஏராளமான வடமாநில தொழிலாளர்கள் ஏறுவதற்காக முறியடித்ததால் கூட்டம் அலைமோதி வருகிறது. ராமசாமி, தகவல்களுக்கு நன்றி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.